கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 273ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நோக்கி எவ்வளவோ விண்ணப்பங்களை செய்திருப்போம். பரிசுத்த ஆவியானவரை அன்போடு அழைத்திருப்போம். நம்முடைய தாகத்தையும் வாஞ்சையையும் பார்த்து நம்மில் அநேகருக்குள்ளே காணப்படுகிற எல்லா அசுத்த ஆவிகளையும் கர்த்தர் இந்த நாளிலே விரட்டி ஹல்லேலூயா ஒரு விடுதலையை சுதந்திரிக்க செய்திருக்கிறார். நாம் இதை முழு நிச்சயமாய் விசுவாசித்து தேவனுக்கு முன்பாக அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாச அறிக்கை செய்வோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திர ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, எங்களில் அநேகருக்குள்ளே இருக்கிற வேண்டாத கிரியைகள், அசுத்த கிரியைகள், அசுத்த ஆவிகள், தீமையான எண்ணங்கள், எந்தெந்த வழியிலே சத்ரு எங்களை வஞ்சித்து அலைக்கழித்து கொண்டிருந்தானோ அவை எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு பூரண விடுதலையும் ரட்சிப்பையும் நீர் தந்துவிட்டீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் அந்தபடியே உங்களுக்கு கிரியை செய்வார். God bless you.